2ல சமை 4வது கணக்கு. 10 அளவுகோல்களின் விற்ற விலையானது 15 அளவுகோல்களின் அடக்க விலைக்கு சமம் எனில் லாபம் சதவீதத்தை காண்க. ஓகே சாமி. அளவுகோல்னா ஸ்கேல். 15 ஸ்கேல வாங்குறாங்க. 15 ஸ்கேல வாங்குறாங்க. 10 ஸ்கேல் வாங்கும்போது அந்த அமௌண்ட் அவங்களுக்கு கிடைச்சிது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கேல் அவங்க 10 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அடக்க விலைனா இப்போ அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஒரு ஸ்கேல் வந்து நான் 10 ரூபாய்க்கு விற்க போறேன். அப்ப எத்தனை ஸ்கேல் அவங்களுக்கு இருக்குது? 15 ஸ்கேல். 15 ஸ்கேல வச்சிருக்காங்க. ஒரு ஸ்கேல் எவ்வளோ? 10 ரூபாய். அவங்க வாங்குனது அது. அதாவது வாங்கி வச்சிருக்காங்க. அதான் அடக்க விலை. சரியா? விக்கிறாங்க. பொருள் என்ன பண்றாங்க? விக்கிறாங்க. இந்த 150 ரூபாய்க்கு வாங்குனாங்க பாத்தியா? அந்த 150 ரூபாயை 10 ஸ்கேல் வித்த உடனே அந்த அமௌண்ட் எடுத்துறாங்க. 10 ஸ்கேல் எடுத்த உடனே அமௌண்ட் எவ்வளவு கிடைச்சது உங்களுக்கு? 150 ரூபாய். 150 ரூபாய் கிடைச்சது. எத்தனை ஸ்கேல் விக்கும்போது கிடைச்சது? 10 ஸ்கேல். எத்தனை ஸ்கேல் இன்னும் மீதி இருக்குது? 5 ஸ்கேல். லாபமா நஷ்டமா? லாபம். அதான் சமயம் என்ன பண்ண போறோம்? விற்ற விலை ஈக்குவல் டு எத்தனை x? x ன்னு எடுத்துக்கிறேன். 10 இன்டு அடக்க விலை போடலாமா? எஸ் மிஸ். அடக்க விலை ஈக்குவல் டு 15x. x என்றது அந்த பொருளுடைய விலை. அவ்வளவுதான். x என்றது அந்த பொருளுடைய விலை. x என்றதுல நான் என்ன பண்றேன்? இதுவும் என்ன சொல்லிட்டாங்க? சமம். இந்த விற்ற விலையானது அடக்க விலைக்கு சமம் எனில் அப்ப வித்தியாசம் நமக்கு என்ன வந்துருச்சு? நம்ம சொல்லும்போதே பார்த்தா அது லாபமா நஷ்டமா? லாபம். அப்ப லாபத்துல யார் அதிகமா இருப்பாங்க? விற்ற விலையில் ரூபா தான் இதுவா இருக்கும். லாப சதவீதம்னா விற்ற விலையில் லாபம். எத்தனை ஸ்கேல் எனக்கு லாபமா இருக்கு? இப்ப யார்ட்ட எவ்வளவு ஸ்கேல் இருக்கு? 5 ஸ்கேல். 5 ஸ்கேல். 5 x எடுத்துட்டா என்ன பண்ண? லாபம் சதவீதம். லாப சதவீதம் ஈக்குவல் டு விற்ற விலை எத்தனை x ல? 10x. 10x. 15x ல இருந்து 10x போனா மீதி எத்தனை x? 5x. 5 ஸ்கேல் எனக்கு லாபம். இது சதவீதம்னா இது சதவீதம்.